நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் மேற்கூரையின் செமன் பூச்சி பெயர்ந்து விழுந்து குழந்தையின் உறவினர் பெண்ணுக்கு தலையில் காயம் ஏற்பட்ட நிலையில் பழைய வார்டில் எதற்காக குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்று அப்பெண் மருத்துவரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கை குழந்தை வச்சுக்கிறாங்க, குழந்தைக்கு எதனா ஆபத்து, குழந்தை அவர்ந்து வைக்கிறாங்க. என் உசுறு பண்ணா கூட கொள்ளையும் பறிச்சுக்கணும். குழந்தை வந்து அவர்ந்து குழந்தைக்கு எதாவது ஆபத்துன்னா என்ன உத்தரவு கொடுக்குவீங்க? நீங்களே சொல்லுங்க. எனக்கு உயிர் பண்ணா என் பிள்ளைகள் தாய் பாப்பா உத்தரவு தருவீங்களா? என்ன தருவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு வந்து என்ன என் ஆம்பளையில வரையப்ப நாங்க போராட்டம் பண்ணுவோம். நாங்க அதுக்கு வந்து எல்லாமே செக் பண்ணணும். ஒரு குழந்தை வரல எல்லாமே செக் பண்ணணும். நீங்களே சொல்லுங்க. என் மேல குழந்தைக்கு இருந்தா குழந்தை உயிர் இருக்குமா? குழந்தை தாங்குமா? கை குழந்தை ஏன் பழைய பில்டிங்ல கை குழந்தைல போட்டு வச்சுக்கிறீங்க? பழைய பில்டிங் அப்படின்னு எப்படி நீங்க சொல்லுங்க? அது எப்படி சரி, அது எப்படி மேடம் உங்களுக்கு கீழே? நீங்களே சொல்லுங்க. சீலிங் உடஞ்சி எப்படி உங்களுக்கு கீழே? ஒரு குழந்தை வயசு வரல போட்டு வைக்கிறனாக்கா அதுக்கு எவ்வளவு மேல பாதுகாப்பு பண்ணிக்கிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் நித்யானந்தன். மருத்துவமனை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறது? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ஆசினி. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து சிகிச்சைக்காக வந்து செல்லும் நிலையில அரசு மருத்துவமனையில குழந்தைக்கான அதிநவீன உயர் ரகம் மற்றும் தீவிர சிகிச்சை மையமும் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில மண்டலவாடி பகுதியைச் சேர்ந்த நவீனா தன்னுடைய 6 மாத ஆண் குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டதன் காரணமாக கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இந்த தீவிர சிகிச்சை மையத்துல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இன்று அதிகாலை வந்து பார்த்தோம்னா இந்த குழந்தைகள் தீவிர சிகிச்சை மையத்தில் உள்ள சிமெண்ட் மேற்பூச்சி பெயர்ந்து கீழே விழுந்ததுல குழந்தையின் பாட்டியான பத்மாவுக்கு வந்து தலையில காயம் ஏற்பட்டிருக்கு. அப்போது அதே மருத்துவமனை அவருக்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு 2 கைதிகளும் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் பத்மா அந்த பழைய வார்டில இருந்து எதுக்கு குழந்தைகளை வைக்கிறீங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா, நாங்க எங்களுடைய உறவினரை கூட்டிட்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டதா இதெல்லாம் சரி செய்வீங்களா என வந்து அந்த பத்மா மருத்துவரிடம் செவிலியரிடம் வந்து ஆதங்கமாக பேசிய வீடியோ வந்து தற்போது சமூக வலைதளங்கள் மிக வேகமாக பரவி வருகிறது. குழந்தையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிமெண்ட் பேர்ம்பூச்சி வந்து பெயர்ந்து விழுந்ததுல ஒரு தலையில் காயம் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அதிநவீன உயர் ரக மற்றும் தீவிர சிகிச்சை மையம் பெயர் வச்சிருந்தா போதாது, அதிநவீனமாக ஆக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.